Hello friends, welcome to Nithila's lifestyle. இன்னைக்கு நம்ம ஆந்திரா ஸ்டைல்ல கோடி வேப்புடு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ரொம்பவே ஈஸி ஆனா ரொம்ப டேஸ்டா இருந்தது. கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கணும். கடாயில 4-5 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊத்திக்கலாம். இதுல பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டுட்டு 3 பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இதுக்கு வெங்காயம் நிறைய இருந்தா நல்லா இருக்கும். இதில் 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். இதை நல்லா வதக்கிக்கலாம். இதில் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். 1/2 கிலோ சிக்கன் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்க போகிறேன். இப்போ இந்த சிக்கனுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதில் காரம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கணும். இதில் லேசாக தண்ணி தெளித்து மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு சிக்கன் வேகட்டும். சிக்கன் நல்லா வெந்துருச்சு. சிக்கன் வெந்ததுக்கப்புறம் இதில் 1/2 டீஸ்பூன் அளவு சோம்புத்தூள் சேர்த்துருக்கேன். 2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் கொத்தமல்லி தூவிக்கலாம். இதில் தக்காளி சேர்க்காததுனால நான் ஒரு 1/2 லெமனை இதில் புழிஞ்சு விட போகிறேன். இறக்கும்போது கொஞ்சம் கருவேப்பிலையை தூவி இறக்கிக்கலாம். இப்போ சூப்பரான கோடி வேப்புடு ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் இதில் முந்திரி பருப்பும் சேர்த்து செஞ்சுக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.